என்னை நான் பேசுகின்ற பேச்ச நேரலையில் ஒளிபரப்புதில்லை, சட்டமன்ற நிகழ்ச்சி நேரலையில் ஒளிபரப்பு செய்யறதில்லை. ஆனா நான் என்ன கேள்வி கேட்கலாம் அதுக்கு மட்டும் முதலமைச்சர் பதில் சொல்லுவார். எப்படி மக்களுக்கு புரியும்? நீதிமன்றம் வரைக்கும் போனோம், அதுக்கு நீதிமன்றத்தில் இன்னும் அதுக்கு விடிவு காலம் பிறக்கல. அதோட இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா மேடவாக்க பாலம் நம்முடைய ஆட்சியில் கட்டப்பட்டது, வேளச்சேரி மேம்பாலம் நம்முடைய ஆட்சியில், மத்திய கைலாஸ் பாலம் நாம தான். இப்படி பல பாலங்களையும் இந்த பகுதியிலே கட்டி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கனமழை தான் பெஞ்சது, குயாமையா குயாமைன்னு கத்துறாரு ஸ்டாலின். எத்தனை புயல் 10 ஆண்டு காலத்தில், தானே புயல், வர்த்தா புயல், கடும் வறட்சி, ஒக்கி புயல், கஜா புயல், நிவர் புயல், அத்தனை புயலையும் கண்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த வர்த்தா புயல்ல மட்டும் 2 லட்சம் மெட்ரிக் டன் குப்பைகளை நம்ம அகற்றணும், 2 லட்சம் மெட்ரிக் டன் குப்பையை அகற்றணும். அப்படி ஒரு புயல் அடிச்சிருந்தா போதும், திமுக புயலோட புயலா போயிருக்கு, காணாமையா போயிருப்பாரு. சும்மா மழை பெய்யுது, சாதாரண மழை, அதுக்கு அப்பாவும் மகனும் போடுற வேஷம் கொஞ்சம் நஞ்சமா அப்படியே பில்டப் பண்றாருப்பா. 24 மணி நேரத்தில் தண்ணி வடிச்சுட்டாங்க, அது ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வடிஞ்சு போயிடும். என்ன 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் மழை விழிஞ்சா சென்னை மாநகரத்தில் இருக்கிறதெல்லாம் தானாக வடிஞ்சு விடும். அதுக்கு ஒரு விளம்பரம் ஊடக நம்மளும் பத்திரிகை நம்மளும் இவ்வளவு நம்ம தொண்டைக்காய கத்துனா கூட காட்ட மாட்டேங்கிறாங்க, உண்மை செய்தி சொன்னா கூட செய்தித்தாளில் போட மாட்டேங்கிறாங்க. ஆனா உண்மைக்கு புறமான செய்திகளை அவர் சொன்னா பிரசுரிக்கிறாங்க. அதோட விழுப்புரம் வந்தது. இன்றைக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்த உடனே ஒரு அரசாங்கம் முன்னெச்சரிக்கையாக சொல்லுவாங்க. ரெட் அலர்ட்ங்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு முன்னெச்சரிக்கை. உடனே அந்த அரசாங்கம் என்ன செய்யணும்? இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், கடலூர் மாவட்டம் இதெல்லாம் ரெட் அலர்ட், மிக கனமழை பெய்யும், அதி கனமழை பெய்யும், நீங்க அரசாங்கம் எச்சரிக்கையா இருக்குன்னு ஒரு ரெட் அலர்ட் கொடுக்கறாங்க. இந்த முதலமைச்சருக்கு தான் ஒண்ணுமே தெரியாத, செயலற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர். இவர் பாட்டு கடப்புல போட்டார், அடிச்சது மழை, கனமழை, எங்க பார்த்தாலும் வெள்ளம். சாத்தனூர் அணை நிரம்பி 1,81,000 அணை திறந்து வச்சுட்டாங்க. 2:45 மணிக்கு இரவு அதிகாலை 2:45 அறிவிப்பு கொடுத்து 3 மணிக்கு திறந்து விட்டாங்க. இன்றைக்கு அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் 3 மாவட்டத்தில் அந்த தென்பெண்ணை ஆற்றின் கரையோரமா பகுதியில் இருக்கின்ற மக்கள்லாம் கிராமம், நகரம், கடலூர் நகரம், விழுப்புரம் நகரம் எல்லாம் தண்ணி சூழ்ந்து கடும் பாதிப்பு. இன்றைக்கு ரெட் அலர்ட் விட்ட உடனே தேவையான நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்திருக்க வேணும். திராவிட மாடல் சொல்றாரு, ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. மக்கள் பாதிச்சா தங்கும் இடம் முகாம் வச்சிருக்கணும், மக்கள் தங்குவதற்கு முகாம் அமைக்கப்பட்டிருக்கணும், மக்களுக்கு தேவையான உணவு தயாரிப்பதற்கு உணவு கூடம் தயாரிக்கணும், மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை செய்வதற்கு அங்கே தேவையான ஏற்பாடு செய்ய ஒண்ணுமே செய்யல. தண்ணி வேகமா வந்தது, நிரம்பி போச்சு. ஒரு வாரம் மக்களுக்கு சாப்பாடு தண்ணி எது கிடைக்கல. மக்கள் வீதியில போராட ஆரம்பிச்சுட்டாங்க. சாலை மறியல். ஒரு அமைச்சர் போறாரு, என்ன நடந்தது தெரியுமில்ல? அதுதான் நான் சொல்லக்கூடாது, விரும்பத்தகாத சம்பவம். எப்படி நடந்தது? மக்கள் கொதிச்சு போயிட்டாங்க. ரெட் அலர்ட் விட்ட உடனே ஒரு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா மக்கள் பாதிப்பிலிருந்து குறைச்சிருக்கலாம். அதையும் தடுக்க தவறிய அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். ஆனா பிரம்மாண்டமா பேசுவார். அதே போல 2023 மிக்ஜா புயல் வந்தது. பாத்தீங்கன்னா தென் மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில கடுமையான மழையில பாதிச்சது. தூத்துக்குடியில கனமழை, நகரமே தண்ணியில மிதக்குது. நான் நேரடியாக அடுத்த நாளே போனேன். முழங்கால் தண்ணியில மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுத்தோம். நம்முடைய அதிமுக நிர்வாகிகள் ஓடோடி மழையை பொருட்படுத்தாம அந்த பகுதியெல்லாம் வரவே முடியல, வாகனமே வர முடியல. வாகனத்தை கொண்டு வந்து லாரியிலே நிறுத்தி லாரியிலிருந்து அப்படி அப்படியே எடுத்து மக்களுக்கு கொடுத்த உணவு கொடுக்க முடியல. அவனால முன்னேற்பாடு செய்யல, அதனால மக்கள் பாதிச்சாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி முதல் தூத்துக்குடியில் கொடுத்த
கட்சி அண்ணா திமுக கட்சி. ஒரு மாதம் 24 மணி நேரம் மக்களுக்கு உணவளித்தோம். அம்மா உணவன் போட்டு அங்கிருந்து உணவு தயாரிச்சு நம்முடைய உதயகுமார் அவர்களும் அங்க இருக்கிற மாவட்ட சண்முகநாதன் அவர்களும் கடம்பூர் ராஜ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ ஸ்டாலின் எங்க போனா தெரியுமா? டெல்லியில் இந்தியா கூட்டணிக்கு போய் கலந்துக்கிட்டார். மக்களுக்கு துன்பத்தில் பட்டு இருக்கிறாங்க. தூத்துக்குடி நகரமே தண்ணீரை தத்தளிச்சுட்டு இருக்குது, திருநெல்வேலி நகரம் தண்ணீரை தத்தளிச்சுட்டு இருக்குது. இதையெல்லாம் பார்க்காம இந்தியா கூட்டணியில போய் கலந்துகிட்டு இருக்கார். இவரா முதலமைச்சர்? நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற துடிதுடித்து போய் இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படியெல்லாம் இந்த ஆட்சியில கிடையாது. உடுக்க இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கின் கலவைதான் நட்பு. 26 ஆண்டுக்கு முன்பே திருவிழா ஐயன் சொல்லியிருக்கார். ஒரு மக்கள் பாதிக்கிற இடுப்புல வேசி இருந்தா உடனே கை போய் சரி செய்து போற. அதுபோல மக்கள் துன்பப்படுகின்ற பொழுது ஓடோடி ஒரு அரசாங்கம் உதவி செய்கிறதா, அதுதான் நல்ல அரசாங்கம். அது அண்ணா திமுக ஆட்சி தான் பார்க்க முடிஞ்சது. எதுக்கு எடுத்தாலும் நிதி இல்லைங்கிறார். அப்பா எழுதாத பேனா கூட நடுக்கடல வைக்கிறார். இது நியாயமா? பணமே இல்லைங்கிறீங்கள. வேணா உங்க ட்ரஸ்ட்ல நிறைய இருக்குது, ஆயிரக்கணக்கான கோடி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ட்ரஸ்ட்ல இருந்து எடுத்துக்கொண்டு செலவு பண்ணீங்களே. ஏன் மக்களுடைய வரி பணத்தை 86 கோடி கொண்டு போய் எழுதாத பணம் கடல் வைக்கணுமா? சரி, அப்படி ஆசை இருந்தா கூட திரு கருணாநிதியுடைய நினைவிடத்துக்கு முன்னாடி ஒரு 2 கோடியில் பேனா வைக்கி. யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். எப்படி எல்லாம்